இது காலையிலேருந்து அப்பனையும் காணும், தம்பியும் காணும், கட்டின புருஷனையும் காணும். இவங்க 3 பேரும் தேடி தேடி நான் காணாம போடும் பொழுது எங்கதான் போய் தொலைஞ்சானுங்க இவனுங்க. டேய் தம்பி, டேய் தம்பி, டேய் பச்சைக்கு என்னடா இப்படி சோர்ந்து போய் வர? அதையே கேக்குற? நம்ம அப்பங்கிறான அப்பா அவன் வச்சிருந்த கஞ்ச கூட குடிச்சிட்டு இது மாதிரி ஆகி விட்டான். பசி குடல புடுங்குது தெரியுமா? இவருக்கு அர்ஜென்ட்டா ஒரு 25,000 தேவைப்படுதுடா. எங்கதான் போச்சுன்னு தெரியல. இது இந்த நேரம் பாத்தியா? தெரியலையா? வா போய் தேடுவோம். மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குழப்பம்மா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். எங்கெல்லாம் தெரிந்தா கடைசியில் வந்து படுக்க வேண்டிய இடத்துல இப்பே வந்து உட்காந்துக்கிறேன். வீட்டில் இருந்தாதான் உங்க தொல்லையும் கடங்காரன் தொல்லையும் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் வந்து உட்காந்துக்கிறேன். இங்கேயும் வந்துட்டீங்களா சொல்ல கொடுக்கறதுக்கு? இங்க வர்றதுக்குலாம் இன்னும் நாள் இருக்கு, அதுங்காட்டி வந்து உட்காந்துக்கிறேன். கரெக்டா சொன்னக்கா. அந்த நாள் வந்துன்னா நீயா வந்து பாத்துக்கணும். உனக்கு டைம் கிடையாது. என்னக்கா நாங்களா பிஸி. ஏய், உங்களை பெத்ததுக்கு தான் எனக்கு நீங்க கொடுக்குற தண்டனையா? உங்களை பெத்ததை விட 2 தென்னம்பள்ளியை வச்சிருந்தா கூட எனக்கு 7 குத்துருக்கண்டா. அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்கன்ட்டு இந்த காலத்து வரைக்கும் எங்களை பிடிச்சிட்டு மல்லு கொடுக்குறியா அந்த பயமொழி சொல்லியா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்குதாயா? இதனால கஷ்டப்படுறது யாரு? நாங்க தான். 1ஆம் தேதி என்ன கடங்கார வாசல் வந்து கரெக்டா நிக்கிறான். அவனுக்குலாம் யார் பேச சொல்லுவா? ஆமா, நீங்க 2 பேரும் கஷ்டப்படுறீங்க. நான் டிஸ்கோ சாந்தியா கூட போய் டிஸ்கோ டான்ஸ் ஆடிங்கிறேன். மூஞ்சிங்களை பாரு எப்படி இருக்குது. என்னதான் உங்க பிரச்சனை சொல்லி தொலைங்க. எனக்கு ஒரு 25,000 காசு வேணும், குடு. இதுக்காக தான் காலையிலே பேங்க்குக்கு போனேன். என்னது பேங்க்குக்கு போனியா? பணம் எதுனா போட்டு வச்சிட்டியாப்பா? 10 பைசா கிடையாது, கொள்ளடிக்கலான்னு போனோமா. அந்த வாட்ச்மேன் உஷாராக்குறான், அதான் அங்கிருந்து ஓடியான்ட்டேன். யோ மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாது. பேங்க் வாசல்ல இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட துண்டி பீடி வாங்கி கூட்டிட்டு போயிருப்ப. இத வந்து நீ பேங்க் கொள்ளடிக்க போறன்னு வேற கதை சொல்றியா? யாருகிட்ட கதை விட்டுருக்குற? அப்பனை நீங்க உயர்த்தி கூட பேச வேணாம். ஆனா இவ்வளவு எகத்தாளமா பேசுகிறீங்க 2 பேரும். உங்களை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? டேய், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் முடிச்சு தரேன். வாங்கடா போலாம், வாங்க. இப்போ வந்த பத்தியா? இதுதான் கரெக்ட். எப்பா வீரப்பா கூட்டின்னு வர, காசுக்கு என்ன வை பண்ண போற? காசுக்கு வை பண்றதுக்கு தாண்டா உங்களை கூட்டின்னு வரேன். அக்கா கேட்டது எவ்வளோ? 25,000. ஆனா நான் ரெடி பண்ண போறது எவ்வளோ? 50,000. எப்படிப்பா? அப்படி கேளு, பதில் சொல்றேன். அதோ தெரிஞ்சு பச்சா வீடு 5 வருஷமா யாருமே கிடையாது அந்த வீட்டுல. அந்த வீடு இனிமே என் வீடு. அப்படி சொல்லிதான் விற்க போறேன். வித்துட்ட பிறகு நீ கேட்குற பணத்தை நான் தரேன், போதுமா? இந்த வீட்டை விற்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா? பச்சை கிளி ஒன்று கிடக்க ஒன்று உளறி வர பாட்டிக்கு எடுத்துருவான். அதனால அவனை கடைக்கு அமுச்சு விட்டியானாக்கா நம்ம அழகா வித்தரலாம் இந்த வீட்டை. எப்போ இப்ப பாரு நித்தியோட புத்திசாலி தந்த. பச்சைக்கிளியா, நீ என்ன பண்ண? கடைக்கு போய் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் போ. சிப்ஸா? இதுல வாங்கின 10 எனக்கு. இதுக்கே 4 பாக்கெட் தருவாங்கடா. 4 பாக்கெட்ல எனக்கு 10, 40 பாக்கெட் வேணும். 100 பாக்கெட் சாப்பிட்டு போடா போடா போடா. அம்மா கிட்ட சொன்ன மாதிரி சென்னையில் நல்ல வேலை கிடச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும். நம்ம லைஃப் எப்படி தான் போகுது? இவ்வளோ பெரிய வீடாக இருக்கே, டூலெட் போர்டு கூட போடல. இந்த சைடில் எதனா வீடு இருக்கான்னு பார்ப்போம். அதோ ஒரு பெரியவர் வராரு, பார்க்கவே தங்கமான மனுஷனா இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். ஐயா ஐயா. ஆமா, எப்படி இது பச்சா? இதெல்லாம் சுத்தமா ஐயா. என்னப்பா சொல்லுப்பா. ஐயா, பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்கய்யா. லட்சுமி கலாச்சாரம் மொத்தமும் உங்க முகத்துல தான் இருக்கு. ஐயா, உங்ககிட்ட தான் அந்த உதவியை கேட்கணும் போல தோணுது. ஐயா, நான் வெளியூரு, இங்க எதனா வீடு வாடகை கிடைக்குமா? இப்போதாம்மா நம்ம நினைச்ச வேலை நடக்க போகுது. பேக்க மாட்டிக்கின்னு வெள்ளாடு தானா வந்து தலையை கொடுக்குது. ஆமாப்பா, அவன் நெத்திட்டு பாரு, இழிச்ச வயது தானா நல்லா பெருசா எழுதி ஊட்டிக்குது. தம்பி, உங்களுக்கு என்னப்பா வேணும்? ஐயா, இப்போதானே சொன்னேன் நான் வெளியூர் ஐயா. இங்க பட்டணத்துக்கு வேலை தேடி வந்தேன், வேலையும் கிடைச்சிச்சு. இப்போ தங்கறதுக்கு வீடு இல்லை ஐயா. இங்க எதனா வீடு வாடகைக்கு கிடைக்குமா? என்னது வீடா? தம்பி, சென்னையில ஒரு வீடு வாடகை எடுக்கணும்னா 10,000 5,000 ஆகும்பா. அதெல்லாம் கொடுத்து முன்னுக்கு வர முடியுமா உன்னால? 10,000 5,000 தானே. எனக்கு மாசம் 50,000 வேலை கிடைச்சிருக்கு ஐயா. மாசம் கரெக்டா வாடகை 1ஆம் தேதி ஆனா கொடுத்துருவேன். தம்பி, சென்னையில வீடு வாடகைலாம் கொடுத்து முன்னுக்கு வர முடியாது. எங்க கிட்ட கம்மி பட்ஜெட்ல ஒரு வீடு இருக்கு. என்னது? சென்னையில கம்மி பட்ஜெட்ல சொந்தமா வீடு தரீங்களா?
என்னால நம்பவே முடியலையே. எக்கா உண்மையாதான் சொல்றீங்களா? சென்னையில லோ பட்ஜெட்ல வீடா? சொந்தமாவா? எக்கா நீங்க சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வீடு இருக்கா? போய் சொல்றோம். குவாலிட்டி இருக்காது, கும்முனிரு. என் வாழ்க்கையில ஒளிவற்றை ஏத்தி வச்சதே நீங்க 2 பேர் தான். அந்த வீடை காமிங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பா நானே வாங்கிக்கிறேன். அது ஒன்றும் எங்கேயும் போய் காமிக்க வேணாப்பா. தெக்குது பச்சா வீடு உள்ள காமிக்க. ஐயோ வீடு பார்க்கவே அருமையா இருக்கே. தெக்குது பாருப்பா வீடு, வந்து பாத்துக்கோ. இதான் வீடு, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கே. பழைய காலத்து வீடு மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வீடு எனக்கு உண்மையிலே பார்க்கும் போதே பிடிச்சிருக்கு. உள்ளெல்லாம் போய் பார்த்தா எனக்கு பிடிச்சிரும் போல இருக்கு. ஆஹா வாங்க போய் பார்ப்போம். என்ன வீடு பூட்டு போட்டிருக்கு? உங்க வீடு தானா? நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தோம், அதுக்குள்ள நீ எதிரில் வந்துட்ட. அதனால உன்னை கூட்டு நாங்க வந்துட்டோம். இதுல போய் எங்களை சந்தேகப்படுறியா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். பூட்டு இருக்கு, சாவி எங்க? சாவி வீட்டுக்காரர்கிட்ட இருக்கும். ஓ அது ஒண்ணு இல்லண்ணே, சாவி என் வீட்டுக்காரர்கிட்ட இருக்குது. அதை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. ஓ அப்படியா? சரி சரி, வீடை பார்க்கும் போதே ரொம்ப மங்களகரமா இருக்கு. எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த வீடு எவ்வளோ? ஆமா நான் இவ்வளவா சொல்ல போறேன். இவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, 50,000. அட 50,000 ரூபாய் தாவா? என் 1 மாசம் சம்பளம் தான். இதாங்க 50,000 ரூபாய் இதுல முழுசா இருக்கு. நல்லா எண்ணி பாத்துங்க. எனக்கு சாவி மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. சரி சரி, நம்ம வீட்டாண்ட ஒரு சின்ன பையங்கிறான், அவங்ககிட்ட சாவி கொடுத்து அனுப்புறேன். இங்கே ஆ டக்குன்னு அனுப்புங்க. வர வர 50,000 ரூபாய்க்கு வீடு கிடைச்சிச்சு. சாயந்தரம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அம்மா சென்னையில வீடு வாங்கிட்டேன்னு. ஐயோ வீடு பார்க்கவே அற்புதமா இருக்கே. எப்பா வீடு சூப்பரா இருக்கு. ஒட்டரை அடிச்சு பெயிண்ட் அடிச்சா வேற லெவல்ல இருக்கும். அப்படியே க்ளீன் பண்ணுவோம். வாஷிங் மிஷின்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்பா வீடு வந்துருச்சு, இறங்க மாஸ்டர். இங்க பாருங்க, நம்ம வீட்டுல யாரோ வந்து கூட்டிட்டு இருக்காங்க. டேய் ஆறா நீ, டேய் என் வீட்ல உனக்குன்ற வேலை என்ன பண்ற நீ? டேய் ஆறா நீ, என் வீட்டுக்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கற? என்னது உன் வீடா? இது என் வீடு. என்னது யாரு வீட்டை யாரு வீடுன்னு சொல்றது? ஆமா, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். என் வீட்டை எந்தன்னு சொல்றேன். இதுல என்ன ஏன் நோவுது உனக்கு? டேய் என்னடா நினைச்சிட்டு கொஞ்ச நாள் வீட்டு பக்கம் வரல, அதனால என் வீடு ஊ வீடு ஆயிருமா? என்னது உங்க வீடா? 50,000 ரூபாய் சொலையா கொடுத்து இப்பதான் இந்த வீடை வாங்கினேன். உங்க வீடுலாம் சொல்லாதீங்க. ஏங்க இவரு வாயா சொன்னா கேட்க மாட்டாரு, கையால தாங்க. ஐயோ அம்மா, அடிக்காதீங்க, என்னை விட்டுருங்க. ஐயோ ஐயோ. எவனாச்சும் வீட்டு பக்கம் வந்த பாருங்க, கல்ல தூக்கி உள்ள கூட போட்டுறேன். அப்பாவோட திறமையால 50,000 ஒரு வீடி அமுக்கணும் பாரு. என்ன மொத்தத்தை நீயே எடுத்துன? 25,000 நான் காசு கேட்டேன்ல. கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். ஆனா காசு கைக்கு வந்த பிறகு கொடுக்கணும்னு மனசு வரலையே, நான் என்ன பண்றது? சிவாஜி கணேசன் நடிப்புலாம் வேணா, நான் உனக்கு பிறந்த பொண்ணு தான். காசு மரியாதையே பிடிச்சு கொடு. இதுல 25,000 இருக்குது, வச்சு இதெல்லாம் செலவு பண்ணிக்கோ. கட்டு கட்ட பணம் வச்சுக்கிறாங்க. ஏய் மாமா, என்ன மறைக்கிற? ஒண்ணும் மறைக்கல மாப்பிள்ள. கைய காமி. இந்த கைய இல்லடா, அந்த கைய. 2 கையும் காமி. என்ன குஷ்டம் வந்துச்சா? இப்படி காமிடா என் எடுப்பு. பணம் இது மட்டும் தான் பணமா? அதுக்கு தான் பணம். ஆமா இதுவும் பணம். வண்டி டிவி கட்டல, கை செலவு காய்ச்சி கத்தியா வரேன். பாய். உன் காசை புடுங்க, நான் அதாட விட வேண்டியதானே. என் காசையும் காட்டி கொடுத்துறேன். என்கிட்ட காசு இல்லைன்னா உங்ககிட்ட மட்டும் காசு இருக்கலாமா? எப்பவுமே அப்பா பத்தி உனக்கு தெரியல. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிராளிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப நல்ல இடம் தான். வரேன். ம்